அதுலேயும் இந்த கோயில் நோம்பி, கோயில் திருவிழா வந்தா நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு போதும் போதும்ன்னு ஆயிடும். ஏன்னா முந்தா நேத்து தான் வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோமா. நேத்து வந்துட்டு கறி ஆக்கிட்டோம். இன்னைக்கு என்னன்னாக்கா, இப்போ நம்ம வீட்டு பக்கத்துல பிள்ளையார் கோயில் இருக்கு. அங்க கும்பாபிஷேகம் பண்றாங்க. நம்ம வீட்ல எப்படின்னாக்கா, கறி ஆக்கிட்டோம்னாக்கா வீடெல்லாம் க்ளீனா தொடச்சு விட்டு அதுக்கப்புறம் தான் ரெடி ஆயிட்டு கோயிலுக்கு போவோம். வீடு துடைக்காம எங்கேயுமே போமாட்டோம் கறி ஆக்குனா. எந்த கோயிலுக்குனாலும் சரி, வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நாங்க ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கே போவோம். அதனால காலையில சமைச்சு முடிச்சதுமே ஃபர்ஸ்ட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ற வேலைக்கு இறங்கியாச்சு. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபேன் போட்டு விட்டேன், காயட்டுன்ட்டு. அதுக்கப்புறம் குழந்தைங்கள குளிக்க வச்சுட்டு கொஞ்சம் துணி இருந்துச்சு எல்லாமே துவைச்சு காய போட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்துட்டு ரெடி ஆயிட்டேன். எனக்கு சாரி எல்லாம் அவ்வளோவா கட்ட தெரியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மாரி கட்டியிருக்கேன். இந்த பூ வந்துட்டு அம்மா நேற்று வாங்கிட்டு வந்தாங்களா, பூ நல்லா இருந்துச்சு. அதனால இன்னைக்கு வச்சுக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. போயிட்டு அங்கேயே சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு. எனக்கு கோயில் சாப்பாடுனா அவ்வளோ பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இல்லை பிடிக்கும்? சரியாக சாப்பிட முடியல, அதனால வீட்டுக்கு வந்ததுமே சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.